உலகத்திலே டஃபஸ்ட் எக்ஸாமான யூபிஎஸ்சியை வந்து ஏமாற்றி ஒருத்தவங்க வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. இது எங்கே நடந்திருக்குன்னா, மகாராஷ்டிராவில் 34 வயசு பொண்ணு தான் வந்து இந்த பூஜா அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து என்னென்னா, எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குமே வந்து நம்ம கவர்மெண்ட் நிறைய ரிசர்வேஷன்ஸ், நிறைய கோட்டாஸை வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த கோட்டாஸை அவங்க மிஸ்யூஸ் பண்ணி இந்த இவங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. இந்த ஸ்டோரி வந்து என்னென்னா, இந்தியாவிலே பிக்கஸ்ட் ஸ்கேம் இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ஒருத்தவங்களோட பணம், அது இல்லாமல் வந்து இன்ஃப்ளூயன்சஸ் இருந்துச்சுன்னா போதும், இந்தியாவில் இருக்க எந்த எக்ஸாம்ஸ்னாலும் கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற வந்து அப்படிங்கிற மைண்ட் செட்டை இவங்க வந்து நினச்சிருப்பாங்க போல். அந்த அளவுக்கு வந்து இவங்க எல்லா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸையும் மிஸ்ஹேண்ட்லிங் பண்ணி இவங்க வந்து இந்த யூபிஎஸ்சி கிளியர் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, அவங்க அப்பா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷனில் நிற்கிறாரு. அப்போ எலெக்ஷனில் நிற்கும் போது அவங்க என்ன செய்யணும்னா, அவங்களோட மொத்தம் எவ்வளோ சொத்து மதிப்பு இருக்குது அப்படிங்கிறத சப்மிட் பண்ணணும். எலெக்ஷன் கமிஷனுக்கு சப்மிட் பண்ணணும். அந்த மாதிரி அவங்க அப்பா சப்மிட் பண்ணதே வந்து நான் 50 கோடி அளவுக்கு அவருக்கு சொத்து மதிப்பு இருக்குது அப்படிங்கிறது. அது இல்லாமல் உங்கள் அப்பா என்ன வேலை பார்த்தாருன்னா, இவர் வந்து மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர். உங்கள் அப்பா, உங்கள் தாத்தா யாருன்னா அவரும் வந்து ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர். அப்போ உங்கள் ஃபேமிலியே வந்து ஐஏஎஸ் ஃபேமிலி தான். அது இல்லாமல் அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜில் வந்து ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் மாதிரி ஒரு வில்லேஜாக இருக்கும், அவங்க கண்ட்ரோலில் தான். அது இல்லாமல் வந்து உங்கள் அம்மா வந்து என்னென்னா துப்பாக்கிலாம் எடுத்துகிட்டு விவசாயிகள்லாம் மிரட்டினாங்க அப்படிங்கிற கேஸு இன்னும் கோர்ட்டில், மகாராஷ்டிரா கோர்ட்டில் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. இப்போ ஃபேமிலியே ஐஏஎஸ் ஆஃபீஸர், சரி ஓகே, உங்கள் கஷ்டப்பட்டு தானே வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ அந்த 50 கோடி அளவுக்கு அவங்க அப்பாவுக்கு சொத்து இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா சப்மிட் பண்ணதுபடியே பார்த்தாலும் அவங்க வந்து ஓபிசி என்சிஎல் பிரிவுக்குள்ளே வரமாட்டாங்க. ஓபிசி என்சிஎல்லாம் என்னென்னா, ஒரு ஃபேமிலியோட இன்கம் வந்து 8 லட்ச ரூபாய்க்கு கீழே இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஓபிசி என்சிஎல் பிரிவில் வருவாங்க. எக்கனாமிக்காக கொஞ்சம் வீக்கராக இருக்காங்க அப்படிங்கிற நிறைய கேண்டிடேட்ஸ் இந்தியாவில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் மூலமாக அவங்க ஈஸியாகவே நிறையா கவர்மெண்ட் போஸ்ட்டில் போக முடியும். அவங்க இந்த இதை எடுத்துகிட்டு ஒருத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டியதை அவங்க முதல்ல பறிச்சுக்கிறாங்க. சரி ஓகே, இது கூட ஓகே. இது வந்து நிறைய இடத்துல நிறைய பேர் வந்து ஓபிசி என்சிஎல் தான் சொல்லுவாங்க. நிறைய பேர், முக்கால்வாசி பேர் வந்து இந்தியாவில் ஓபிசி என்சிஎல் அப்படிங்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. சரி ஓகே, அடுத்து வந்து என்னென்னா ஃபிசிக்கலி சேலஞ்ச் அப்படிங்கிறது. இது வந்து என்னென்னா ரொம்பவும் முக்கியமான கூட்டம். ஏன்னா வந்து இது நிறைய ஐஏஎஸ்லாம் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டமானது. அப்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி கேட்கும்போது அந்த ஸ்டோரி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து யாராச்சும் ஐஏஎஸ் ஆகிருப்பாங்களே, அவங்க இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரிஸ் கேட்கும்போது அதில் நம்ம நிறைய பேர் வந்து என்ன செஞ்சுருப்போம்னா, நிறைய பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சர் பீப்புள்ஸை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. இப்போ இவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இவங்க அடுத்தது இது ஃபிசிக்கலி சேலஞ்சர் பீப்புளுக்கான அந்த கோட்டா. இது வந்து இன்னொருத்தவங்களுக்கு போக வேண்டியது. இப்போ வந்து உங்கள் ரேங்கில் முன்னாடி இருக்கனால தான் உங்கள் ஐஏஎஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா உங்கள் ரேங்க்கு கீழே வந்து ஒருத்தவங்க உண்மையிலேயே ஃபிசிக்கலி சேலஞ்சராக இருந்து அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு போக வேண்டிய அந்த ஐஏஎஸ் போஸ்ட் வந்து உங்கள் தட்டி பறிச்சிருக்காங்க. உங்களுக்கு என்னென்னலாம் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சர் இருக்கேன் அதாவது நான் வந்து என்ன உங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சருமா அப்படிங்கிறத வந்து அவங்க என்னென்ன வரையெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து விஷுவலி இம்பேர்ட் இருக்குது, மென்டலி இல்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணி பிடபிள்யூவில் தான் அவங்க எக்ஸாமே எழுதியிருக்காங்க. இவங்க என்னன்னா அட்டம்ப்ட்ஸே வந்து இவ்வளோ தான் எழுதணும். ஓபிசி என்சிஎல்னாலும் இவ்வளோ தான் அட்டம்ப்ட்ஸ் எழுதணும்னு அர்த்தம். உங்கள் இதை வச்சுட்டு நிறைய சர்டிஃபிகேட்ஸை மாற்றி நான் மொத்தமாக இவ்வளோ தான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், 7 அட்டம் தான் எழுதியிருக்கேன், 8 அட்டம் தான், அந்த அட்டம்ப்ட்ஸை கூட மாற்றி காமிச்சு இவங்க வந்து யூபிஎஸ்சியை ஏமாற்றிருக்காங்க. அட்டம்ப்ட்ஸை கூட மாற்றி காமிச்சு யூபிஎஸ்சியை மாற்றிருக்காங்க. இவங்க வந்து என்னென்னா அவங்க வந்து தப்பு செஞ்சு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அப்பா அம்மா பேரை கூட மாற்றி நிறைய தப்பான வேலைகளை பார்த்து இவங்க செஞ்சுருக்காங்க. சரி ஓகே, ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு ஃபிசிக்கலி சேலஞ்சு, எனக்கு வந்து விஷுவலி இம்பேர்டு, மென்டலி இல்னஸ்னால் செக் பண்ண மாட்டாங்களா? உண்மையிலேயே போய் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ண மாட்டாங்கன்னா செக் பண்ணுவாங்க. எப்போனா யூபிஎஸ்சிக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ண பின்னாடி எய்ம்ஸ்லேருந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வாங்க, நீங்கள் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சரா அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வந்து கவர்மெண்ட்டை சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு ஐஏஎஸ் போஸ்டிங் வந்து அலாகேட் ஆயிரும். இது எப்போ வந்து நடக்குதுன்னா, அவங்க எப்போ யூபிஎஸ்சி கிளியர் பண்ணியிருக்காங்க, அந்த கொரோனா பீரியடில். அப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து எய்ம்ஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க. அந்நேரம் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து கொரோனா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க எய்ம்ஸ் வந்து நிறைய தடவை கால் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ரீசன் சொல்லி என்னால் வர முடியல அப்படிங்கிற மாதிரியே அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, உங்கள் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க சர்டிஃபிகேட். இந்த மாதிரி வந்து எனக்கு விஷுவலி இம்பேர்ட் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி வந்து மென்டலி இல்னஸ் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்ஸ்லாம் அவங்கள்ட்ட வாங்கி சப்மிட் பண்ணி அதை ஒத்துக்கிடவும் வச்சுருக்காங்க. இருந்தால் இப்படிலாம் ஒத்துக்கிடுவாங்களா அப்படின்னா,
அவங்க அப்பாவுக்கு வந்து நிறைய பேர் கடமைப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து 40 வருஷம் சர்வீஸில் வந்திருக்காரு. அவங்க தாத்தாவும் வந்து ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர். அப்போ வந்து ஃபேமிலியே வந்து என்னென்னா இந்த ஐஏஎஸ் போஸ்ட்டில் இருக்கிறவங்க, இந்தியாவில் முக்கியமான அஃபீஷியல்ஸ் இருப்பாங்களே, அந்த அஃபீஷியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அவங்கள யூஸ் பண்ணி இது சர்டிஃபிகேட்டை அக்செப்ட் பண்ணவும் வச்சுக்கிட்டாங்க. சரி, அக்செப்ட் பண்ண வச்சுக்கிட்டாங்க, ஓகே, எவ்ரிதிங். இப்போ வந்து இவங்க எப்படி தான் மாட்டினாங்க, இப்போ இதுலேயே ஃபுல்லாக ஊழல், இதுலேயே எல்லாமே தப்பு. இதில் இருந்து அவங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனதே தப்பு. இத்தனாவது அட்டெம்ப்ட் எழுதக்கூடாது அவங்களோட பிரிவுக்கு. அப்போ அவங்க அந்த அட்டெம்ப்ட்ஸும் தாண்டி எழுதியிருக்காங்க. 34 வயசில் தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிருக்காங்க. அப்போ இவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தப்பு பண்ணி எப்படிலாம் மாட்டினாங்க? இதெல்லாம் மாட்டவே இல்லை, இது வெறும் மாட்டவே இல்லை. உங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து என்னென்னா உங்கள் அதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்கன்னா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் புதுசாக அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஏற்கனவே ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பார்ல, அவங்களோட போஸ்டிங்லாம் எப்படி இருக்கும், அவங்களோட ஐஏஎஸ் ஆஃபீஸரோட வேலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பீரியட் இருக்கும். அந்த பீரியட் தான் அவங்க வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இதான் வந்து உண்மை. இப்போ வந்து அவங்களுக்கு தனியாக கேபின் கிடையாது. அதாவது கேபின்னா வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு போனீங்கன்னா, நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸ் போனீங்கன்னா, கலெக்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா அவங்க கலெக்டருக்குன்னு ஒரு கேபின் இருக்கும். அந்த மாதிரி கேபின்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு டேபிள் தான் இருக்கும். உங்களுக்கு சீல்லாம் இருக்காது. உங்களுக்கு கிளர்க்கெலாம் இருக்க மாட்டாங்க. உங்களுக்குலாம் வந்து சைரன் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஆனால் அவங்க எல்லாமே வச்சுக்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக எந்த ஒரு ஃபேவருமே வாங்கக்கூடாது யார்கிட்டையுமே. இவங்க என்னென்னா ஃபேவராக ஒரு ஆடி A4 காரை வாங்குறாங்க. அந்த காரை வாங்கின மட்டும் இல்லாமல் ஃபேன்சி நம்பரை வந்து அந்த இதுக்கு வச்சுருக்காங்க. இதுவும் ஃபேவராக தான் வந்துச்சு அப்படின்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சைரன் வச்சுட்டு, அதாவது வந்து என்னென்னா அவங்க வந்து ஒரு மகாராஷ்டிராவில் புனேயில் ஒரு இந்த மாதிரி ஒரு கலெக்டராக, ஒரு கற்றுக்கிற கலெக்டராக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களோட இனிஷியல் பீரியட்லேயே ஒரு ஆடி A4 காரு, அதை வந்து ஒரு ஃபேன்சி நம்பரு, அதில் சைரன் வச்சுட்டு எல்லாமே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்னடா அவங்க ஒரு கலெக்டராக வந்துட்டு இப்படி சுற்றிக்கிருக்காங்களே, செஞ்சுக்கிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவங்க பீப்புள்ஸ்லாம் ஒரு புருவத்துவத்துற மாதிரி, எப்படி இவங்க இவ்வளோ சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் புருவத்துவத்துற மாதிரி இருந்தாலும், உங்கள் அடுத்து என்னென்னா உண்மையிலே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அங்கே இருந்திருப்பார்ல, ஒரு கலெக்டர் இருந்திருப்பார்ல, அவர்கிட்ட போய் வந்து எனக்குன்னு கேபின் வேணும், எனக்குன்னு வந்து சீல் வேணும், அப்படி இப்படி நிறையா, எனக்குன்னு கிளர்க்கு வேணும், எனக்குன்னு வந்து அசிஸ்டன்ஸ் வேணும், அப்படி இப்படின்னு இவங்க நிறையா வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து அலோகேட் பண்ண முடியாத ஐஏஎஸ் ஆஃபீஸர் கலெக்டர் சொன்ன பின்னாடியும் உங்களே காசு போட்டு ஒரு 4 பேர்த்த வந்து அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக போட்டுட்டு உங்களே வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் மாதிரி ஒரு சீல் வச்சுருக்காங்க. இன்னும் இந்த அம்மா தொல்லை தாங்க முடியல, அந்த கலெக்டர் வந்து இன்ஃபார்ம் பண்ண உடனே அவங்கள வந்து மாற்றி போடுறாங்க. அதாவது வந்து எந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருமே முதல்லையே வந்து அவங்கள சொந்த ஊருக்கு அப்பாயின்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து இவங்க புனேல இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணனால தான் அவங்க மாற்ற போகிறாங்க. அப்போ மாற்றும் போது அவங்க எங்கே போஸ்டிங் போடுறாங்கன்னா வசீமில் போடுறாங்க. வசீம் அப்படிங்கிற அந்த டிஸ்ட்ரிக்டில் போகிறாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட்னா உங்களோட ஊர். அப்போ உங்கள் கதையில் எல்லாமே ஃபேவராக தான் இருக்குது, எல்லாமே அவங்களோட ஃபேவராக இருக்குது. அப்போ அங்கே போடும்போது அப்போ எல்லாமே இந்த நம்மளை மாதிரி சோசியல் இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இந்த சொசைட்டி மேலே அக்கறையாக நிறைய பேர் இருப்பாங்களா, அவங்களாம் வந்து நம்ம எப்படி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனாங்க அப்படிங்கிறத வந்து விசாரிக்கிறதுக்கு நிறைய கேசஸும் போட போகிறாங்க. இப்போ பிஎம் ஆஃபீஸ்லேருந்து என்கொயரி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் அந்த அம்மா வந்து ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பூஜா அப்படிங்கிறவங்க வந்து என்ன ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்கன்னா, நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து என்ன நினச்சிருப்பாங்க, அதாவது வந்து இந்தியாவில் வந்து ஒரு முக்கியமான எக்ஸாம், எல்லோரும் மதிப்புக்கூடிய போஸ்ட் தான் ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் எல்லாமே முக்கியமான போஸ்டிங். இந்த போஸ்டிங் வைக்கிற இந்த எக்ஸாம்ஸை வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணி போகிறனால இதெல்லாம் ஒரு பேட் எக்ஸாம்ஸ் ஆயிரும். இந்தியாவில் வந்து எந்த ஒரு அஃபீஷியல்ஸுமே நியாயமாக வந்திருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா ஐஏஎஸ்ஸே வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணி வந்திருக்காங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸில் தப்பு நடக்கலாம்ல. ஒரு விஏஓ, ஆர்ஐ, ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் இருக்குது. எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லையும் தப்பு நடக்கலாம் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து நம்ம தள்ள போகிறோம். ஏன்னா இருக்கிற டஃபஸ்ட் எக்ஸாம், இருக்கிற மோர் செக்யூர்டாக நடக்கக்கூடிய எக்ஸாம், அந்த எக்ஸாமில் தப்பு நடக்கும்போது சின்ன எக்ஸாம்ஸில் தப்பு நடக்கலாம். ஈவன் 10th 12th போர்டில் கூட தப்பு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்தியாவோட எக்ஸாம் சிஸ்டத்தை வந்து சிவியர் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். இந்த மாதிரி வந்து ஈஸியாக ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் கொடுக்குறது, பிடபிள்யூசிட்டை வந்து ஈஸியாக அலோகேட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து உண்மையிலே வந்து இந்த மாதிரி அவங்க கவர்மெண்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.